மக்களே, கனிமொழி அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமா? வானதி சீனிவாசன். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் திமுக கைப்பற்றியது. எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக உள்ளிட்டவை முழுவதுமாகவே வாஸ் அவுட் ஆகின. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தந்த வெற்றியானது திமுகவை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இந்த தேர்தல் வெற்றிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் முக்கிய காரணம் என்று திமுகவினர் கூறி வருகின்றனர். எனவே அவரது உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகள், முதல் சீனியர் அமைச்சர்கள் அவரை பகிரங்கமாக பேசி வருகின்றனர். எனவே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி விரைவில் வழங்கப்படலாம் என பேச்சுகள் அடிபடுகின்றன. எனினும் இதை உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த வானதி சீனிவாசன், திமுகவில் நேற்றைக்கு சேர்ந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சீனியர் அமைச்சர்களை துதிப்பாடி வருகின்றனர். ஜூனியர் அமைச்சர்கள் பாடினால் கூட பரவாயில்லை, உதயநிதியின் போல பாடாமல் சீனியர் அமைச்சர்களை கட்சியில் நீடிக்க முடியாது என்கிற நிலைமைதான் திமுகவில் உள்ளது. வாரிசு அரசியலுக்கு இந்தியாவிலேயே சிறந்த உதாரணமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்மால் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் தங்கள் பிள்ளைகளை அடுத்த கட்டமாக எம்பிக்களாக ஆக்கிறார்கள். அப்படி என்றால் முதல்வரின் மகன் துணை முதல்வரால் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? அதனால் அதற்கான வேலைகள் நடக்கின்றன. திமுகவை பொறுத்தவரை அதன் முதலிடம் கோபாலபுரத்துக்கு சொந்தமானது. வேறு யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. பெண்ணுரிமை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிறார்களே, இவர்களின் தங்கை கனிமொழி உதயநிதியை விட சீனியர் தானே. அவர்களின் அரசியல் அனுபவம் பெரியது. அப்படி இருக்கும்போது கனிமொழிக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டியதுதானே? கொடுக்க மாட்டார்கள். அதுதான் திமுக என்று வானதி சீனிவாசன் கூறினார். தேங்க்யூ.